கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே இந்த இரவு பொழுதிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னாகமம் 33வது அதிகாரம் 53வது வசனத்தை வாசிக்கலாம். தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள். அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன். துரத்துங்கள் என்று தூயவர் சொன்னார். கானானியரின் அக்கிரமம் நிறைவான பின்பு கானானை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். இஸ்ரவேலருக்கு சுதந்திரமாய் கொடுக்க பிறகு கானானியர் அங்கே வாசம் செய்வது என்பது சட்டத்திற்கு புறம்பானது. ஆகவே அவர்களை துரத்துங்கள், துரத்திவிட்டு அந்த தேசத்திலே நீங்கள் துயரின்றி வாழுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். கொடுக்கப்பட வேண்டிய கிரயம் கொடுக்கப்பட்ட பின்பு கானானியர் எதிரிகள் இருப்பதற்கு எவ்வளவேனும் சட்டத்தில் உரிமை இல்லை. அப்படிதான் 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே இந்த பூமிக்கு வந்து சிலுவையிலே பிசாசானவனை ஜெயித்து கொடுக்க வேண்டிய கிரயத்தை சட்டப்படி கொடுத்து முடித்த பின்பு உலகத்தில் பிசாசு எந்த மூலையில் இருப்பதற்கும் எந்த விதமான சட்ட ரீதியான உரிமை இல்லை. அங்கே கானானியரை துரத்துங்கள், தேசத்தில் துயரின்றி வாழுங்கள் என்று சொன்னவர் இன்று நமக்கு பிசாசுகளை துரத்துங்கள், உலகத்தை கைவசமாக்குங்கள் என்று சொல்லுகிறார். நீங்களும் கூட எழுந்து நின்று உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி வியாதிகள் என்ற பெயரிலே, பிரச்சனை என்கிற பெயரிலே உங்களை சுற்றி இருக்கிற பிசாசை துரத்துங்கள். உங்கள் வாயின் வார்த்தைக்காக பரலோகம் காத்திருக்கிறது. நீங்கள் வார்த்தையை உச்சரியுங்கள், வல்லமை பரலோகத்திலிருந்து கடந்து வரும். ஆமென். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.